நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் இன்ப நேரத்திலும் துன்ப நேரத்திலும் எப்பொழுதுமே அவர் நல்லவர். அல்லேலூயா. அவரை நேசிக்கிற ஜனங்களும் அவரை ஆராதிக்கிற ஜனங்களும் பாக்கியம் உள்ளவர். ஆமென். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இந்த நாளிலே நல்ல ஆராதனை, பாடல் ஆராதனை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்படியான அற்புதமான ஒரு காரியம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்க போகிறோம். சுருக்கமாகவும் விரைவாகவும் நாம் முடித்து நாம் கடந்து போக போகிறோம். ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக வார்த்தைகள் நம்மை தேற்றுவதாய், நம்மை உணர்த்துவதாய், நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதான் உண்மை. எந்த வார்த்தைகளை வாசித்தாலும் அதை நம்முடையோடு கூட அது பேசும் பொழுது நம்மை உணர்வடையக்கூடியவர்களாய் அது மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு கருத்தை நாம் உணரப் போகிறோம். ஒரு தெய்வ மனுஷனை குறித்து மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் நாம் தியானித்து நாம் கடந்து போகிறோம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியம். எடுத்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் புஸ்தகம் 13:22 வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவரை தள்ளி இன்னொருவரை ஏற்படுத்துகிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அங்கே சொல்றார். நல்லா கவனிக்கணும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அங்கே ஒருவனை குறித்து சொல்லுகிறார். அவன் தான் தாவீது. நீங்க சில நேரங்களிலே நீங்க தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஐயோ அவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு, அப்படி செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பேசலாம், நம்ம சொல்லலாம். ஆனால் இது யார் சொல்ற வார்த்தை? ஆவியானவர் வேதத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. மறுபடியும் ஒரு முறை அதை சத்தமா கொஞ்சம் வாசிங்க. அவனை தள்ளி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இதை வேற யாரும் சொல்லல, நானும் நீங்களோ வேறொரு மனுஷனோ சொல்லல. இது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். என் இருதயத்துக்கு ஏற்றதாசன். நம்ம வெளிப்படையாய் நாம் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது நிறைய தவறுகளை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் 10வது நம்ம என்ன சொல்றோம்? அதையும் ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து அவருடைய குற்றத்தை உணர்த்துகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அதே வேதத்துல 1 ராஜாக்கள் 15:5 வசனம். அதுல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதினுடைய ஒரு குற்றத்தை அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார். நமக்கு இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எடுத்தவங்க வாசிக்கலாம். கண்டிப்பா நீங்க வாசிச்சாதான் அந்த காரியங்கள் புரியும். இல்லைன்னு சொன்னா நீங்க புரியாது. அதை நான் சொல்லிட்டுதான். தாவீது ஏத்தியனாகிய உரியாவினுடைய ஒன்று தவிர நாளெல்லாம் அவன் கர்த்தருடைய ஒரு வார்த்தையை கூட அவன் மீறி நடக்கவில்லை. ஒன்னே ஒண்ணு, என்னது? ஒரே ஒரு காரியம். உரியாவின் நிமித்தம், உரியாவினுடைய மனைவி நிமித்தம் அவன் செய்த குற்றத்தை தவிர ஆண்டவர் அவனிடம் வேறொரு குற்றத்தை நாம் காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், யூத ராஜாக்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் கூட கர்த்தர் தமக்கு பிரியமானவன் என்று சொல்லிதான் உன்னையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசம். அல்லேலூயா. நாம எத்தனையோ வழியில போய்கொண்டிருந்தோம், என்னென்னமோ சிந்தனையில போய்கொண்டிருந்தோம். நம்மளெல்லாம் சரிப்படுத்தி என் இருதயத்துக்கு
ஏற்றவள் நீ, என் இருதயத்துக்கு ஏற்றவள் நீ, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் மனுஷினி என்று உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். அப்ப நம்முடைய இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இன்னைக்கு நாம கூட ஒருவேளை கர்த்தர் நம்மை பார்த்து மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனுக்குள் இருந்த, அதாவது தாவீதுக்குள், ராஜாவுக்குள் இருந்த அந்த நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், அந்த காரியங்கள் நமக்குள்ள வளர்ந்து பெருகினால் நிச்சயமா நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வாரு? ஆமா, என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை இவள், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் இவன் என்று சொல்லி ஆண்டவராக இவன் மெச்சி கொள்ளும்படியாய், அது நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்ம குடும்பங்களை, நம்முடைய சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு முதல் காரியமாக தாவீதுக்குள் இருந்த பண்புகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுது, அவரவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவரவர்களுடைய கனிகள், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள், அதை பார்த்துதான் ஒருத்தருடைய காரியத்தை குறித்து சொல்ல முடியும் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல தாவீதுடைய பண்புகள், என்னென்ன பண்புகள் எல்லாம் இருந்தது, அந்த பண்புகளை குறித்து நம்ம பார்த்த பிற்பாடு, இதனாலதான் தாவீதை இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி இருக்கிறாரு. நாம அந்த மாதிரி பண்புகளுக்குள்ள வளர்வோம் என்றால், வாழ்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை குறித்து என்ன பண்ணுவாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை என்று சொல்லி நம்மை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள், 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு மாசம் நேரம் நம்ம ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டா மட்டும் நல்லா இருக்கும். யோனத்தானுடைய மகன் மோபிபோசேத் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு 2 காலமே ஊனமா போன ஒரு காரியம். இந்த தாவீது யோனத்தானும் ரொம்ப சிநேகிதர்கள். அதாவது ஸ்திரீயினுடைய சிநேகத்தை பார்க்கிலும் மேன்மையான சிநேகம் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். அப்போ அவ்வளவு உண்மையும் உத்தமாய் ஒருத்தர் நகமும் தசை போல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏன் என்று சொன்னால், சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அல்லது அழிப்பதற்கு அவனை எங்கெல்லாம் அவனை சுற்றி திரிந்த பொழுது அந்தந்த நேரத்தில் காப்பாற்றியவன் தான் யோனத்தான். யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன் தான் யோனத்தான். அப்போ அந்த மகனுக்கு, யோனத்தானுக்கு தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு இருந்தது. அதன் நிமித்தமாக அவன் உயிர் பிழைக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவீது மிகவும் நன்றி அறிதல் உள்ளவனாய் இருந்தான். அதான் நான் சொல்றேன். முதல் பாயிண்ட், தாவீது தேவனுக்கு மட்டுமல்ல மனுஷனுக்கும் நன்றி உள்ளவனாய் இருந்தான். நீங்க தேவனை குறித்து சொல்லலாம். ஒரு இடத்துல உடைய நியாயப்பிரமாண பெட்டியை எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. எல்லாம் நல்ல டான்ஸ், டிராமா மாதிரி நடனம் பாடி ஆடிட்டு வராங்க. தாவீது அந்த இடத்துல ஆடுறான். சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, ஒரு பேரரசன், ஒரு குறுநில மன்னர் இல்ல, ஒரு குட்டி ராஜா கிடையாது. அநேக ராஜ்யங்களை கப்பம் கட்டக்கூடிய பேரரசனை இருக்கக்கூடிய அந்த மனுஷன் சாதாரண ஒரு மனுஷனை போல நியாயப்பிரமாண பெட்டிக்கு முன்பதாக ஆடிக்கொண்டு வருகிறான். அப்ப மனைவி பார்த்து கேட்கிறேன், என்னையா ஒரு அற்ப மனுஷனை போல, ஒரு சாதாரண ஒரு குடிமகனை போல நீ இப்படி ஆடிக்கொண்டு வர, நீ யார் தெரியுமா? நீ ராஜா அப்படின்றான். அவன் சொல்றான், ரொம்ப சிம்பிளா சொல்றான், நான் எங்க இருந்த ஆள் தெரியுமா? ஆடுகளின் பின்னால், காடுகளுக்குள்ள கோமரம் கட்டிக்கிட்டு, கொம்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு, மழைக்கும் பனிக்கும் ஒதுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒதுங்கி கிடந்த ஆள், எங்கேயோ ஒரு மூலையில கிடந்த என்னை கர்த்தர் என கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு? ராஜாவாய் மாற்றி இருக்கிறாரு. அந்த கர்த்தருக்கு இதை விட நான் கீழ்த்தரமா, இதை விட கீழே இறங்கி ஏதாவது செய்யணும்னாலும் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி இருக்கு. உண்மையாகவே அது ஒரு பெரிய காரியம் தான். ஆனால் இது மாம்சிகமான நட்புக்குரிய அந்த காரியத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். யோனத்தான் அவன் நல்ல சிநேகம் உள்ளவனாய் இருந்தான். அவன் சவுல் மரித்த பிற்பாடு, தாவீது ராஜாவாய் வந்த பிற்பாடு அங்கே அவன் பார்க்கிறான், அவனுடைய நண்பனாகிய யோனத்தானுடைய பிள்ளைகள் யாராவது
யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி அந்த ராஜ்யத்திலே அவன் தேடும் பொழுது மோவிபோசேத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறான். அந்த மனுஷன் 2 காலும் ஊனமான மனுஷன். அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறான். உன் தகப்ப நிமித்தம் நான் என்ன பண்ண போறேன், நீ என் பந்தியில அமர வேண்டும், என் பந்தியில் இருக்கிறோம், உன்னை நான் கடைசி வரையில் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் வாக்கு கொடுக்கிறான். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிற 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 7, 8, 13 அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவன் பாருங்க, அது மட்டுமல்ல, சவுலினுடைய அந்த நிலத்தை அந்த மோவிபோசேத்துக்கு என்ன பண்ணனா, நிலத்தையும் கொடுத்து அதை பயிர் வைத்து அவனை பராமரிக்கக்கூடிய ஆலையும் ஏற்படுத்தி வைத்திருந்தான். இதுதான் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இந்த உலகத்து பிரகாரமாய் அந்த நேரத்துக்கு அந்த காரியங்கள் முடிந்த பிற்பாடு அதெல்லாம் அந்த காரியம் பார்க்கலாம் போல் சொல்ற எந்த காலகட்டத்துல அவன் என்றைக்கோ தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றும்படியான பிள்ளையை பார்க்கிறான். அவன் நண்பன் பார்க்க போது பிள்ளை வந்து கேட்க போறது கிடையாது. ஆனாலும் அவன் கர்த்தரினை காண்கிறவர் என்னுடைய சிநேகம் வேதத்துல சொல்லும் பொழுது ஸ்திரீயினுடைய சிநேகத்தை பார்க்கிலும் அப்படின்ற யோனத்தான் சவுலுடைய யோனத்தான் தாவீதுடைய சிநேகம் மேன்மையாய் இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எடுத்து நீங்க வாசிக்குங்க 2 சாமுவேல் 7:9. அடுத்து 2வது காரியம் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, கிபியோனின் நிமித்தம் சவுலின் பிள்ளைகளை கொலை செய்யும் பொழுது தன் நண்பன் யோனத்தானின் நிமித்தம் அவன் மகன் மோவிபோசேத்தை தப்பிக்க வைத்தான். 2வது ஒரு சின்ன பிரச்சனை வருது. இந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. கிபியோனியர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனங்களை சவுல் அழித்தது நிமித்தமாக, அழிக்க திட்டமிட்டது நிமித்தமாக கர்த்தருடைய சாபம் அந்த நேரத்தில் அதாவது தாவீது ராஜாவா இருக்கிறார். அவன் ஆண்டவரை விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிபியோனியருக்கு சவுல் செய்த துரோகத்தின் நிமித்தமாக இது நடக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யலாம், சவுலினுடைய சந்ததியை அவருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அங்க விசாரிக்கிறாங்க. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சவுலுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவன் சாகடிக்கிறான். ஆனா இந்த மோவிபோசேத்தை மட்டும் என்ன பண்ண, அவன் காட்டவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த மோவிபோசேத் என்ற அந்த மனுஷன் அவர் சந்ததியில இருக்கிறான் என்பதை காட்டாதபடி மறைத்தான். ஏன் சொன்னார், யோனத்தான் தன் நண்பனாய் இருந்தான். அந்த நன்றி அறிதல் உள்ளவனாய் இருப்பதற்காக அந்த காரியத்தை அவன் செய்வதை நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பர்சியா என்று சொல்லப்படுகிற குமாரனுக்கு நீ தயவு செய்வாயாக என்று சொல்லி தன் மகனாகிய சாலமோனிடத்துல அவன் அறிவுரை சொல்லுகிறான். யார் அந்த பர்சியா என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள் என்று சொன்னால் அது ஒரு மனுஷன். அப்சலோமின் நிமித்தமாய் அவன் தப்பிக்கும்படியாக அவன் காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது, தாவீது ஓடிக்கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவனை பராமரித்த ஒரு மனுஷன், அவனுக்கு உணவு கொடுத்த ஒரு மனுஷன், அவனை பாதுகாத்த ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன பண்ணுங்க, நீ தயவு பண்ணுவாயாக என்று சொல்லி தன்னுடைய கடைசி காலத்துல அவன் மரிக்கிற அந்த தருவாயில ராஜ்யத்தை தன் மகனாகிய சாலமோனிடத்தில் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை அறிவுரையாக அங்க சொல்கிறார். இதுவும் நன்றி அறிதல் உள்ளவனாக தாவீது இருந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு. நன்றி அறிதல் முக்கியமா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது என்ன பண்ணணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இந்த மலையை தூக்கி அண்ணாட போட்டு அண்ணாட எடுத்து ஒண்ணும் நம்மளால செய்ய முடியாது. கர்த்தருடைய காரியம் ரொம்ப சிம்பிள். அவருடைய காரியங்கள் 5வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரத்துல அவர் கொடுக்கிற அந்த சிம்பிளான கட்டளைகள் அதை கீழ்ப்படிஞ்சாலே போதும். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரை நேசி, ஒரு கணத்துல அடிச்ச மறு கணத்தை திருப்பி காட்டு. இப்படி அந்த மலை பிரசங்கத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனித்து நடந்தாலே நம்ம ஒரு பெரிய காரியங்களாய் மாற்ற முடியும். சரி, முதல் காரியம். 2வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்குள் மன்னிக்கிற ஒரு குணம் இருந்தது. தாவீதுக்குள்ள மன்னிக்கிற ஒரு குணம் அவருக்குள்ள இருந்தது. எதையுமே இப்ப நிறைய பேர் மன்னிப்புன்றது ஒருத்தருக்குமே கிடையாது. சோதரம் ஒரு சகோதரனை நேசி, ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க என்றார்.
நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம பண்றது இல்லை. ஆனால் தாவீது அவனுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான குணம், மன்னிக்கிற ஒரு குணத்தை கர்த்தர் பார்த்தார். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 19:18. வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஒரு வசனம். 2 சாமுவேல் 19:18. வந்தது. தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவர் போதும். என்ன சொல்றாரு? நான் இந்த மாதிரி ஒண்ணு தவறுதலா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. 23வது வசனம். அதுல அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாவதில்லை, உன்னை நான் விட்டுற மாட்டேன், உனக்கு கொலை பண்ண மாட்டேன், போப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்றேன், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்புறான். நீ இவன் என்னென்ன வார்த்தை பேசலாம் தெரியுங்களா? ஒரு பேரரசன், ஒரு ராஜாவை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சீமேயி என்பவன், அவன் என்னென்ன வார்த்தை பேசலாம் பாருங்க. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதுல அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு நம்ம கிட்ட யாரா பேசினா கூட நம்ம திடீர்னு என்ன பண்ணிடுவோம், உடனே அடிச்சுமோ இல்லைனாக்கா ஏதாவது செஞ்சிடும் நமக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆனால் தாவீது அவன் சொல்ற பாரு, எனக்கு பிடித்தமான ஒரு காரியம். வாசிங்க பார்க்கலாம். 5. தாவீது ராஜா பாதுரி மட்டும் வந்தபோது இதோ வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற ஏராவின் குமாரனாகிய சிமியேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்தான். எதிர்க்க நேர் எதிரில. இன்னைக்கு நீங்க ஒரு கலெக்டரையோ இல்லது ஒரு அரசு அதிகாரியோ ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏ நேருக்கு நேரம் என்ன பண்ணிட்டு ஒரு வார்த்தை நீ செய்து தப்புன்னு சொன்ன என்ன இருக்கும், அப்பவே அந்த இடத்துலயே ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, சரியா தண்டிப்பாங்க. ஆனா ஒரு பேரரசனை நேருக்கு நேராக எதிரில் இருந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகன் பார்த்து அவனை தூஷிக்கிறான். நீங்க 7வது வசனம் வாசிங்க. அதுல என்ன சொல்ற பாருங்க, அவனை தூஷித்து ரத்த பிரியனே அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலகார பாவின்னு அர்த்தம். கொலகார பாவி, ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, விபச்சார மனுஷனே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா நமக்கே சொல்லுன்னு இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு பேரரசனை பார்த்து அவன் பேசி அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதுல இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவனோடு கூட ராஜாவோடு கூட பலசாலிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. ராஜாவை நீ சொல்லுங்க, இவன் என்ன பண்ணிடுறேன், ஒரே ஒரு வார்த்தையில வெட்டி போடுறேன், தட்டி போடுறேன் அப்படின்றான். அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அதை தொடர்ந்து வாசிங்க. 8வது வசனம். சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தின் குமாரனாகிய அப்சலோமின் கையில ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் அந்த சீமையை அவனை பழித்து பேசுகிற ஒரு காரியம். இப்போது இதே ஒரு அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவரே. அந்த பலசாலிகள் சொல்றாங்க, என்னையா இந்த மனுஷன் பேசுறாங்க, நீங்க சைலண்டா வந்துக்கிறீங்க, நான் போய் அவன் தலையை வாங்கி போடுறேன். அவன் ஒரே ஒரு நொடியில் அவன் தலை வெட்டி கீழே போடுறேன். நான் கூட இருக்கிற பலசாலிகள், போர் வீரர்கள், மெய்காப்பாளர்கள், தாவீதோடு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒரே நிமிஷத்துல நீ என்ன இவனை போய் விட்டுடுக்கிறீங்க அப்படின்றான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அவன் சொல்றான், வேணாம், இப்படி பேசின ஒரு மனுஷனை தான் அவன் மன்னிச்சான். அந்த நீங்க வீட்டுல போயிட்டு விடுறது கொஞ்சம் கிரியேட் பண்ணி பேசி பாருங்க. யாராவது ஒருத்தன் நம்ம கிட்ட பேசிட்டாங்க, நம்மளால அடங்கவே விட. அன்னைக்கு ராத்திரி பூரா என்ன வரும், தூக்கமே வராது. அவனை போய் ஒரு வார்த்தையாவது திரும்பி பேசினாதான். ஆனா எவ்வளவு பிரியமா இததான் ஆண்டவர் பார்க்க. அத்துடைய பிள்ளைகளாக நாம கூட சில நேரங்களிலே சில காரியங்களே நாம் அமைதல் உள்ளவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ள
மட்டுமல்ல, அடுத்த ஒரு காரியத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் தான் கையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன். மூணாவது பாயிண்ட், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன். சவுல் தாவீதை எத்தனையோ முறை அவனை சாகடிப்பதற்கு பல முறை அவன் திட்டமிட்டு அவன் கொலை செய்ய பார்த்தான். ஆனால் அந்த சவுலை அவன் அழிப்பதற்கு கொஞ்சம் கூட மனுஷன் என்ன பண்ணல, இடம் கொடுக்கவே இல்லை. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24, 1 சாமுவேல் 24, 1 ஒரு சில வசனங்கள். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேயும் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலர் ஜலதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபிக்கு பக்கமே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க பார்வைக்கு நலமானபடி செய்வாய் என்று கர்த்தர் சொன்னாரே. நான் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு 3000 பேர் திரண்டுக்கு வராங்க. தாவீதை பிடிப்பதற்கு 3000 பேர் திரண்டுக்கு வந்துருக்கிறாங்க. அந்த வர நேரத்துல ஒரு புகையில, நான் சுத்தமா சொல்லிடுறேன், ஒரு புகையில தாவீதுடைய மனுஷர்களும் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சவுலுக்கு மலம் ஜலாதிக்கும்படியா போகிறாங்க. 1க்கு 2க்கு படத்துக்கு போறாங்க, வேற ஒண்ணு இல்லை. அங்கே அவர் அந்த பாத்ரூமுக்கு அங்க போகும் பொழுது அந்த குகைக்குள்ள பக்கத்துல தான் இவங்க எல்லாம் நின்னுக்கிறாங்க. தாவீது நிக்கிறாரு, தாவீதுடைய மெய்காப்பாளர்கள் சுற்றில நிக்கிறாங்க. அங்க இருக்கிற கூட இருக்கிற ஆளு அங்க சொல்றாங்க, ஐயா நல்ல நேரம் சவுல் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட? நம்ம கிட்ட மாட்ட. ஒரே குத்தா என்ன பண்ணிடுறேன், குத்துற 2 குத்து 3 குத்தெல்லாம் கிடையாது, ஒரே இந்த ஸ்பாட் அவுட் பண்ணிடு, உதைச்சிடலாம், உன்னுடைய சத்துவம் இதோட அழிந்து போகட்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது சவுலின் சால்வின் தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அங்க ஒரு பெரிய ஒரு காரியம். நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, நான் உன்னை விடுவித்தேன்னு காட்டுறதுக்காக அவன் தாவீது மேல் போட்டிருந்த சால்வின் ஓரல கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டான். அவன் கட் பண்ணும் பொழுதே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய சால்வைய நம்ம கட் பண்றவேன்னு சொல்லிட்டு அவன் மனசு அவ்வளவு வேதனை அடைஞ்சான், வருத்தப்பட்டான். சாதாரண ஒரு காரியம். இன்னைக்கு ஊழியக்காரன, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை உலகத்து மனுஷர்கள் சில நேரங்களிலே நண்பர்கள் உறவினர்கள் எப்படி என்ன பண்ணிடுறாங்க, அற்பமான வார்த்தைகளை பேசி நெருக்கடி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். பாருங்க, அவன் மனம் அடித்துக் கொண்டதான். அதற்கு 6வது வசனம், அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஆமென் அல்லேலூயா, நல்லா கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கை போட மாட்டேன், நான் கொலை செய்ய மாட்டேன், நான் அவரை சாகடிக்க மாட்டேன். அவர் வியாதி வந்து சாகட்டும், யுத்தத்துக்கு போய் சாகட்டும், வேறு எப்படியாவது சாகட்டும், ஒருவேளை கர்த்தரே அவரை சாகடிக்கட்டும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்தான் பாடுறா, விரோதி கிடைச்சா பாடுறா, போடுறான், அவ்வளவுதான். ஆனா அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த சிறந்த பண்பு. தாவீதுக்குள்ள இருந்த சிறந்த பண்பு அதுதான். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி! இந்த மனுஷனாலதான் இவன் காடு மலை நிறைய இடங்களில் சுற்றி சுரித்து அலைந்து சாப்பாடு இல்லாம, உணவு இல்லாம, உடை இல்லாம, அநேக நேரங்களில் பட்டினியும் பசியுமாய் கிடக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சவுல், அவருடைய விரோதியாக சவுல் அங்கே வந்த பொழுது அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவர் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். புரிஞ்சுங்க, நம்ம விசுவாசிகள், என்னுடைய பிள்ளைகள், நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவளை தவறி கூட என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அப்படி முறுமுறுக்கும் பொழுது அவங்க உனக்காக செய்கிற அந்த ஜெபம் கூட என்ன இருக்கான், சரியா ஆகாது அப்படின்ற. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
நீங்க ஏதோ வேற ஏதோ சொல்றீங்க பாஸ்டர். ஒரு வசனத்தை வாசிங்க, அதையும் சொல்லிடலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:17. அதுல உங்களை நடத்துகிறவர்கள் யார்? உங்களை நடத்துறது ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷர்கள். உங்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபத்துல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். தெரியுமா? பாஸ்டர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அவருடைய எல்லா ஜெபங்களிலும் நீங்க இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் இருப்பீங்க. யார் அவர்கள்? அவர் உங்களை நடத்துகிறவர்கள். வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். இந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது, சத்தியத்தை விட்டு விழுந்து விடக்கூடாது, பின்மாற்றத்தில் போய்விடக் கூடாது என்று சொல்லி உங்களுக்காக இரவும் பகலும் செபிக்கிறவர்கள், உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆத்மாவை கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? பரலோகம் சேர்க்கிறவர்கள் அவருடைய தலைமையில விழுந்த கடமை. சோதரம் வாசிங்க. ஆமா, நீங்க அந்த துக்கத்தோடு எதை செய்தால் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. சந்தோஷமா என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். ஆமா. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனமா. ஒருவேளை நீங்க கஷ்டத்தோட, முறுமுறுப்போட, கடினத்தோட, ஒருவேளை அப்படி சொல்லிட்டு கசப்போடு கூட நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய சமூகத்துக்கு அது ஏற்புடையதாய் இருக்கவே இருக்காது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தாவீது கணம் பண்ணினார். நாமளா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. நாமளா என்ன பண்ணணும்? கணம் பண்ணணும். அல்லேலூயா. கணம் பண்ண. சரி, ஒரு முறை அல்ல, இன்னொரு முறையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 26:7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதே சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். 26. இரண்டாவது ஒரு முறை இதே தாவீதை அவன் கொலை செய்வதற்காக 3000 போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு அவன் கடந்து போகிறான். 26:7. தாவீதும் அபிசாயின் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் பண்ணினார். சொல்றான். சரிங்க, அது நாம் நிறைய அந்த காரியத்தை சொல்லிடுறோம். என்ன சொல்றான்? ஒரே குத்தம். தாவீதுடைய அந்த போர் வீரர்கள், மெய்காப்பாளர்கள், உதவியாளர்கள் சொல்றாங்க, 2 குத்தல, ஒரே குத்தா குத்திடுறேன். 2வது முறை ஒன்று மாட்டிட்டார். ஃபர்ஸ்ட்ல மலஞ்சலாதிக்க போகும்போது ஒரு குகையில, இன்னைக்கு ராத்திரியில நல்லா ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிக்கிறான்? நல்லா உருட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். இப்ப சொல்லுங்க ராஜா, அப்ப ஒரே குத்தா குத்திடுறேன் சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, பார்த்து என்ன பண்ணாத? அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவரு, சாதாரண மனுஷன் இல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது. அவர் தவறு செஞ்சா அவர் தண்டிக்கட்டும், அவர் தப்பு செஞ்சா கர்த்தர் தண்டிக்கட்டும். நானும் மனுஷர்கள் தண்டிப்பதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. வாசிங்க. தன் கையை போட்டு பின்னர் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் ஆனாருடைய நானின் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்ட மேல் போடாதவனுக்கு. ஆமென். போதுங்க, சொல்றேன் போதும். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன். எவ்வளவு ஒரு வைராக்கியமா இருந்திருக்கிறாருன்னா, சாதாரணமா ஒரு காரியம் கிடையாதுங்க. சாதாரண திட்டத்து பேசுறது இல்லை. அவனை கொலை செய்வதற்காக நீங்க ஒரு இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, யோனத்தான் வந்து தாவீதுக்கு உதவி செய்கிறான் என்று சொல்லி அவன் கண்ட பொழுது அவன் யோனத்தானை அவன் திட்டுகிறான். விபச்சாரியின் மகனே, இவன் சாகலன்னா அடுத்து நீ ராஜாவா வர முடியாது. அவ்வளவு ஒரு கெட்ட வார்த்தை தெரியுமா?
அவர் சொல்றான். அப்படி சொல்லி திட்டி இவனை அழித்தாதான் அடுத்து என் பிள்ளை வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். ஆனா ஒரு நாள் கூட அவன் சந்ததியில் என்ன பண்ணல, அந்த சவுலினுடைய சந்ததி அதோடு போனது. காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளை ஒன்னையும் என்ன பண்ணல. நல்லா யுத்தம் செஞ்சான், ஜனங்களுக்கு நன்மை செய்தான், அநேக யுத்தங்களை செஞ்சு ஜெயம் பெற்றான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்ய பண்ணல, கீழ்ப்படியாமல் போனான். தாவீது அதனாலதான் சவுலை தள்ளி தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நம்ம ஏன் நம்ம நட்டரை நினைச்சுக்கிறாங்களா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். எத்தனை இடத்துல எலியா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனை அழிப்பதற்கு ஆகாப்பு அலைந்துகிட்டே கிடந்தான். ஆனா கடைசியில் யாரு தான் அழிந்தது? அவன் தான் அழிந்தான். சவுலும் கூட தாவீதை அழிப்பதற்கு எத்தனையோ திட்டம் போட்டு பண்ணா, கடைசியில் யார் தான் அழிந்தது? ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேலையும் என்ன பண்ணக்கூடாதான், நாம வாயினால கூட புறம் வரக்கூடாது. அவர் சொல்றாரு பாரு, கர்த்தர் அவரை தண்டிக்கட்டும், இல்ல வியாதி வந்து சாகட்டும், யுத்தத்துக்கு போய் சாகட்டும், நான் அவரை குறிச்சு என்ன பண்ண மாட்டேன். எந்த ஒரு காரியத்தையும் சொன்ன விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் அதை நம்ம என்ன பண்ணணும், அது அடிப்படை காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிற தெய்வ மனுஷர்கள், வேதத்தை சொல்லுகிற மனுஷர்கள், அவங்களுடைய வார்த்தையை கவனமா என்ன பண்ணணும், நாம கேட்டு கீழ்ப்பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 20:6 கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார், அதாவது அவர்களை பாதுகாக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நாம் என்ன பண்ணக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை முறுமுறுக்கவோ பேசவோ கொலை செய்யவோ அடிக்கவோ கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 28:8 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேலனாய் இருக்கிறார். ஆமென். யார் வேலை தெரியுமா? கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, இப்பயாவது கொஞ்சம் தனியா இருக்கிறேன், என்னை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒல்லியா இருப்பேன், எனக்கு அவ்வளவு ஒல்லினா ஒல்லி, ஒரு பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்காது, பார்க்கறதுக்கு குட்டியா இருக்கும். அப்போ ஆண்டவர் என்னை வந்து ஒரு வசனத்தின் மூலமா என்னை அழைத்தார். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இனி தாமதிக்காதே, இனி தாமதித்தால் குற்றம் மேல் சுமரும் என்று சொல்லி கர்த்தர் என்னை அழைச்சார். எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியல. என்னுடைய போதகர்கிட்ட போய் கேட்டேன். ஆண்டு சொன்னார், இது வந்து உங்களுடைய ஊழியத்தில் அவனை அழைக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரை நீங்க அழைக்கிறனா எப்படி எனக்கு தான் தெரியும், எனக்கு படிப்பு கிடையாது, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, எனக்கு பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி போவேன்? அவர் சொன்னார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாக தருவேன். சங்கீதம் 2 அந்த வாக்குத்தத்தங்கள், இது 2 தான் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் பலன். இந்த அபிஷேகம் தான் இன்ன வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் என்னுடைய பகுதிகளிலே நான் 25 வருடம் ஊழியம் செய்த அநேக பாடுகளை சந்தித்திருக்கிறேன், அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், அடி வாங்கி இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய அபிஷேகம் என்ன வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எங்க ஊர்ல நிறைய போதகர்கள் வந்து இந்த இடம் சரியில்லை, இந்த பகுதி சரியில்லைன்னு திரும்பி போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஏஜி சர்ச்சில் இருந்து கூட 2-3 பேர் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் பாதுகாப்புள்ளவராய் இருக்கிறார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனம் சங்கீதம் 89:20-23 20-23 வாசிக்கும் பொழுது, தாவீது அபிஷேகம் பண்ணினார், என் கை அவனோடு கூட இருக்கிறது, என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 2:1-5 அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை யார் குறை சொல்லுகிறார்களோ அல்லது முறுமுறுக்கிறார்களோ அவளை பார்த்து என்ன பண்றாரா? நகைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர். அது மட்டுமல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுப்பு காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த மேன்மையான ஒரு காரியம். அந்த காரியத்தை தான் கர்த்தர் பார்த்து தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி அவரை வாழ்த்து. அடுத்த 4வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தாவீது பாவம் செய்த பின் அதை உணர்த்தின போது தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தவறு கோபத்துல செய்துட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னு அவங்களை உணர்த்தணும்னு சொன்னா என்ன பண்றதில்ல? கேட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பேசுறதுதான், நான் செய்ததுதான், நான் சரியாதான் செஞ்சிருக்கிறேன் அதை வாதிப்பார்களே தவிர ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் ஒருத்தரும் கிடையாது. தாவீது ஒரு குற்றம் செய்த பிறகு அந்த குற்றத்தை அவன் உணர்த்தின உடனே அதை ஒப்புக்கொள்ளுகிறான். ஆமா, அது எந்த ஒரு காரியமும் தெரியல. சவுல் கூட ஒரு இடத்துல தவறு செய்கிறாரு. தவறு செஞ்ச உடனே ஆவியானவரோட உணர்த்தினாரு, பாடி தப்பு செய்துட்ட. உடனே என்ன சொல்றான் சவுல்? என்ன தெரியுமா சொல்றான்? சரி, இந்த தப்பு செய்த விட்டுருங்க, நான் ராஜா, ஜனங்கள் எல்லாம் என்ன கூடியிருக்காங்க, என்னை அவமதிக்காதபடி நீ என்ன பண்ணுங்க, நீ மேடை ஏறி பலி செலுத்தி எனக்காக என்ன பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றான். ஆனா தாவீது அப்படி கிடையாது. ஆனா சொல்றான், அந்த சொன்ன பாவத்தை குற்றத்தை உணர்த்தின உடனே அவன் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள வருகிறது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். போதும். என்ன சொல்றாரு? அந்த குற்றத்தை அவனிடத்துல உணர்த்துகிறார். நீங்க 2 சாமுவேல் 12:13 அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா, நாத்தான் அந்த தீர்க்கதரிசி தாவீது செய்த பாவத்தை ஒரு ஓமானம் சொல்வது போல சொல்லி அவனை விளங்க வைக்கிறார். ஏன்னா ராஜா கிட்ட போய் நேரடியா டக்குனு நீ தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா எந்த ராஜா என்ன பண்ண மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அதனால ஒரு ஓமான கதையா சொல்லி இந்த தவறு செஞ்ச யார் தெரியுமா, நீதான் அப்படி என்று சொன்ன உடனே அவன் உள்ளம் குத்தப்பட்டது. அதன் மூலமாய் எழுதப்பட்டதுதான் 51வது சங்கீதம். 51வது சங்கீதத்துல 2வது வசனம் மட்டும் வாசிக்கிறோம். 2, 3 இந்த வசனங்களை மட்டும் அவன் சொல்லுகிற அந்த அறிக்கையை நாம் பார்க்கிறோம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமத்துல நான் நிறைஞ்சு இருக்கிறேன், முழுகி இருக்கிறேன். என் அக்கிரமம் நீங்க என்ன பண்ணுங்க, கழுவுங்க. என் பாவம் வர என்னை சுத்திக்கிறேன். ஒத்துக்கிட்டான், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த வசனம் நல்லா சொல்லுங்க. அவன் சொல்றான் பாருங்க, என் மீறுதலை, நான் செய்த பாவத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னால தெரியல, தவறு சரியாம செஞ்சுட்டேன், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. நேரம் நம்ம குறுகலா இருக்கிறதுனால நான் சீக்கிரமா நான் வசனங்களை சொல்லி கடந்து போகிறேன். அப்போ 51வது சங்கீதம் முழுவதிலுமே அவன் செய்த பாவத்தை உணர்த்தின பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து தேவனிடத்துல அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிழை செய்த பொழுது, உணர்த்தும் பொழுது ஆவியானவர் சில நேரங்களிலே ஊழியக்காரன் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய், நீங்க ஜெபத்தின் மூலமாய், பாடல் மூலமாய் கூட என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்தால் போதும், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவம் சொன்ன பொழுது அவன் ஒப்புக்கொள்ளுகிற மனம் அவனுக்குள்ளே தாவீதுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தாவீது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் என்னவென்றால், தாவீது எந்த சூழ்நிலையிலும் தேவனையே நம்பி இருந்தார். ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலும், அது நெருக்கமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, விசாலமான காரியமா இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலுமே அவன் கர்த்தரை
கர்த்தரை மட்டுமே முன்வைத்திருந்தான். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காரியம் தாவீதுக்குள்ள இருந்த காரியம். அவனுக்குள்ள எவ்வளவு பலசாலிகள் இருந்தாங்க, எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் முதல்ல அவன் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். சங்கீதம் 18 சொல்லும்போது சொல்றாரு, என் பலனே அவர். சங்கீதம் 18:1, என் பலன் கர்த்தர், வேற என் பலனை வேற எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவனுக்கு நிறைய போர் வீரர்கள் இருந்தாங்க. அவனோடு கூட இருந்த 3 போர் வீரர்களை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. ஒரே ஆளு 800 பேர் அடிக்கிறவன், ஒரே நேரத்துல ஒரே ஆளு 800 பேர் அடிக்கிறவன். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட இருந்தான். ஆனா அது எனக்கு பலம் என்று ஒரு நாள் தாவீது சொல்லவில்லை. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு படிப்பு இருக்குது, எவ்வளவு வருமானம் வருகிறது, அது நமக்கு பலன் அல்ல. கர்த்தரே நம்முடைய பலன். அதுதான் கர்த்தர் ஆண்டவர் தாவீது கிட்ட எதிர்பார்த்தது. சில பேர் பணம் வந்த உடனே சூழ்நிலைகள் காரணம் காட்டி என்ன பண்ணிடுறாங்க, நான் அப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா தாவீது எந்த நேரத்திலுமே அதை என்ன பண்ணல. நான் பெரிய ராஜா இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் யாரு? என் பலனே கர்த்தர் தான். சங்கீதம் 2வது வசனம் 18:2, கர்த்தரின் கன்மலை, என் கோட்டை அவர், என் ரட்சகர் அவர், என் தேவன் அவர், நான் நம்பியிருக்கிற தெய்வம் அவர். அவர்தான் நான் நம்பியிருக்கிற தெய்வம் அவர்தான். என் பலன் அல்ல, என் போர் வீரர்கள் அல்ல, என் ராஜ்யம் அல்ல, என்னுடைய வருமானம் அல்ல, என்னுடைய சொத்து அல்ல, என் பேர் புகழ் அல்ல. அவர்தான். யார்தான்? கர்த்தர் தான். அதுதான் என் பலன். அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் கோட்டை. அவரை தவிர வேறு பெருமையா சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய பிள்ளைகளாகிய நாம் உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமைப்படாது. பிள்ளைகள் நல்ல வருமானம் வருது, பெருமை பாராட்டாதீங்க. முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க பாருங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க முதல்ல முன்மாதிரியா இருங்க. கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். நான் சொல்றாரு, என் நம்பிக்கை, என் தெய்வம் அவரு, என் துருகம், என் கேடகம் அவரு, என் ரட்சணியை கொண்டு அவரு, என் தலையை உயர்த்துகிறவர் அவரு. எவ்வளவு ஒரு காரியமாய் அவர் தேவனுடைய காரியத்தை குறித்து அங்கே நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மனுஷன். ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. கோலியாத்தை சாகடிக்க சண்டைக்கு செய்யறது ஒரு கதை அந்த தெரியும். நான் சொல்ற வசனம் 1 சாமுவேல் 17:45, 1 சாமுவேல் 17:45 47 வரையிலும் அதை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே கோலியாத் இடத்துல அவன் சண்டைக்கு போகிற தாவீது, சிறு பையன், வாலிப பையன். அப்படி போகும் பொழுது அவன் சொல்றான், சின்ன பையன், சிவந்த மேனி உள்ளவன், உன்னை ஒரே அடியில் அடிச்சு உன்னை வானத்து பறவைகளுக்கு இரையாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று ரொம்ப கேவலமா ரொம்ப அலட்சியமா கோலியாத்து சொல்லுகிறான். ஆனால் இந்த தாவீது சொல்றான், சின்ன பையன், ஆடு மேய்த்தவன், எந்த ஒரு பயிற்சியும் இல்லை, யுத்தம் செய்து பழக்கம் இல்லாதவன். அவன் சொல்றான், நீ நினைக்கிற உன்னுடைய பலத்தை நீ பெருமையா பேசுற, ஆனா நான் என் பலத்துல நான் வரல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என் பலத்துல நான் வரல, இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய பலத்துல உன்னிடத்துல நான் வருகிறேன். அல்லேலூயா. அவன் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. சவுல் கூட சண்டைக்கு போகும்போது சொல்றான், எப்பா நீ எப்படா சண்டைக்கு போவேன், என் ஷூ வேணா போட்டுக்கோ, என் சாக்ஸை போட்டுக்கோ, என்னுடைய கோட்டெல்லாம் போட்டுக்கோன்னு காட்டுறான். அவன் பொடிப்பையன், சவுலுடைய காலுக்கு அவன் செப்பலை என்ன பண்ணல, ஒண்ணுமே ஒத்து வரல. நீ எப்படி பண்ணுவேன்? நான் ஒரு முறை கரடியை கிழிச்சிருக்கிறேன், சிங்கத்தின் வாயை கிழிச்சிருக்கிறேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் செய்வாருங்க அப்படின்றான். நீ எக்கடாது கட்டி சாவலன்னா என்ன பண்ணான் சவுலு? தாவீது அனுப்பிச்சான். சொன்னா கேட்க மாட்டேன். அண்ணன் தம்பிலாம் சொல்லி பார்த்தான், யாருமே கேட்கல. எங்கடா போடாதான் அனுப்பினான். ஆனா போனா அவன் அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ஜெயித்து கோலியாத்தினுடைய தலை வெட்டி எடுத்துட்டு வரான். அல்லேலூயா. பெண்கள் எல்லாம் பாடுறாங்க, சவுலுக்கு தாவீதுக்கு 1000, சவுலுக்கு அப்படி பாடுறதா பிரச்சனை. 10,000. சரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் சொல்றான், என் பலனே அவர் தான், எனக்கு எந்த ஒரு பலனே கிடையாது. அப்ப ஒவ்வொரு காரியத்தில் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, அப்ப கர்த்தர் அவரை என்ன பண்ணிருக்காரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நமக்கு நல்ல கட்டுக்கோப்பா அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய தெம்பு வந்துடும் இல்லையா? ஆனா அவன் ஒரு நாள் அதை நினைக்கவே இல்லை. கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என் நம்பிக்கை. சரி, நான் அடுத்த காரியத்தை நான் கடந்து போகிறேன். தாவீது
ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. 2 சாமுவேல் 7:1-2 வாசிக்க முடியுமா? யாராவது? நீங்களாக்கி பண்ணின போது நல்லா கவனிங்க. ராஜாவுடைய எல்லா எதிராளியும் அடிச்சுட்டா, நல்ல ஒரு கோட்டை கட்டியாச்சு, நல்ல ஒரு விஸ்தாரமான வீடு கட்டியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு யோசனை வருது. வாசிங்க. நல்லா கவனிங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எதிராளி எல்லாம் போயிட்டாங்க, சத்துருக்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிட்ட உடனே எந்த ஒரு சத்துருமே கிடையாது. நல்ல பஞ்சன மேத்தில படுத்து தூங்க வேண்டிய ஆளு அவருக்கு ஒரு யோசனை வந்து, நான் கேதுரு மரத்துல கட்டப்பட்ட நல்ல மாளிகையில நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா தேவனுடைய நியாயப்பிரமாண பெட்டி எங்க இருக்குது? கூடாரத்துல பனியிலும் மழையிலும் வெயிலிலும் இருக்கிறது. இது நீங்க இதுவரைக்கும் நீங்க இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவினுடைய ராஜாக்கள் எல்லாம் நீங்க அலசி தேடி பார்க்கிறாங்க, இந்த பண்பை பார்க்கவே முடியாது. அவன் சொல்றான், நான் இனிமேல் கட்டில் மேல படுக்கவே மாட்டேன், இந்த பஞ்சன மத்தியில் நம்ப மாட்டேன். என்றைக்கு என் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டுகிறேனோ அன்னைக்குதான் நான் படுப்பேன் ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுங்க. நாமெல்லாம் நம்முடைய சபைகள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? போனோமா, அரை மணி நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா, சில நேரத்தில் கண்ணை மூடுறேன்னு ஜெபம் பண்றேன்னு நினைச்சுட்டு இருப்போம். நல்லா என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குற மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு இரவு ஜெபத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. நல்ல அந்த பிரசங்கர் ரொம்ப கத்தி ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு அம்மா எதிர்க்கு மட்டும் கண்ணு விழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆஹா, இந்த ஒரு அம்மாவுக்காக என்ன பண்ணணும், பேசணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா நல்லா பேசி முடிச்சுட்டு பார்த்துட்டு கேட்டார், அம்மா நல்லா இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு தூங்கும் போதே கண்ணை விழிச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. கண்ணை விழிச்சுக்கிட்டே தூங்குறது. இங்க உட்காந்துட்டே இருக்கா, உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் வச்சுக்கணும், வீட்டில் என்ன பண்ணிக்கிறாங்க. அவன் அப்படிலாம் இருக்காங்க. தாவீதுக்குள்ள இருந்த வாஞ்சை, சபையை குறித்ததான வாரம். நீங்க புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது சவுலை குறித்த அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சாரி, இல்ல சவுலுடைய பவுல் அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய நெருக்கம் இருந்துச்சு, நிறைய போராட்டம் இருக்குது, நான் கண்விழித்திருந்தேன், பசியிலும் பட்டினியிலும் நான் நிறைய கடந்தேன். ஆனா சபையை குறித்ததான பாரம் என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்படிப்பட்ட நெருக்குதல் யாருக்கா இருக்குதா? யாரா ஒரு கை தூக்கு பிரைஸ் கைத்துக்கு அழியே சொல்ல இப்படிப்பட்ட நெருக்குதல் ராத்திரி கூட எனக்கு தூக்கமே இல்லைங்க. தேவனுடைய ஆலய சீர்கட்டு கட்டு கிடக்குது. ஜனங்கள் சபையில ஆத்துமாக்களே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஆத்துமாவை இந்த வருஷத்துல ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நான் நடத்த போறேன். எத்தனை பேர் திருமணம் எடுத்துருக்கேன்? அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க நல்ல தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் தெரியுமா? என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, சோதனை. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் ஆண்டவரே, சோதனை. நான் இந்த வருஷத்துக்கு நல்ல வீடு கட்டணும் ஆண்டவரே, சோதனை. நீ கர்த்தருடைய காரியத்தை செய்த ஆண்டவர் உன்னுடைய காரியத்தை கர்த்தர் செய்ய. என்ன தீர்மானம் தெரியுமா? இன்னைக்கு இந்த வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாவத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை சபைக்குள் கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள நான் நடத்த போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்க போறீங்க? இப்ப எடுக்க போறீங்க. எடுக்கிறது மட்டும் கைத்துக்கு அப்படியே கண்ணு முடிச்சவங்க கணக்கு கை தூக்கு பார்க்க. எத்தனை பேர் தூக்குறீங்க? இன்னைக்கு நான் இந்த வருஷத்துல அடுத்த இதே போல அடுத்த ஆண்டு விழாவில் நான் வரும் பொழுது ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன்னு சொல்றேன். மட்டும் கை தூக்கணும். என்னையா நான் சொல்றது புரியலையா? கன்னடாவில் சொல்றணும் இல்ல தமிழ்ல தான் சொல்றேன், புரியுதா? அதுதான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவர்.
அவன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. பெரிய கோட்டை, பெரிய ராஜா, பேரரசன், வஞ்சனர் மத்தியில படுத்து அவன் தூங்க வேண்டிய ஆளு, அவனுக்கு தூக்கம் வரல. அவன் சொல்றான், என் தேவனுடைய காரியம் வெளியே இருக்குது, பிரமாண பெட்டி வெளியே இருக்குது, மழையிலும் பனியிலும் வெயில் இருக்குது, நான் பஞ்சனை மத்தியில படுத்துறேன், நான் இனிமேல் விட மாட்டேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதை வாசிங்க பாப்பா சீக்கிரமா. ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரு, ரெண்டாவது வாசம். அதுதானா? கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுவேன். அதுதான் சொல்ல வரேன். தேவனுடைய பெட்டி திரையின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உங்களுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும். அப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா, ஆவியான ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ வந்து ரத்தம் கரை பிடித்த மனுஷன், ஆனா நீ செய்ய வேண்டாம், நீ ரொம்ப ஓடிட்ட, யுத்தம் பண்ணிட்ட, நீ கொஞ்ச நேரம் கடைசி நேரத்தில் என்ன பண்ண, ரெஸ்ட் எடு, உன் மகனை கொண்டு நான் அந்த வேலையை என்ன பண்றேன், ஆனா உன் உள்ளத்துக்குள் இருந்த வாஞ்சியை நான் கண்டிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பாருங்க, அது மட்டும் இல்ல, அவன் உள்ளத்துல மட்டும் வந்தது மட்டும் கிடையாது. பாருங்க, அவன் தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய கட்டுவதற்காக 132:1 132வது சங்கீதம் 1-2 வசனங்களை அங்க வாசிக்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானமே எடுக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுகிற வரையில் என் வீட்டின் மேல் கட்டிலில் நான் ஏறுவதில்லை என்று சொல்லி அங்கே அவன் சபதம் விடுகிறான். ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரை வர விட மாட்டேன், என் கண்களுக்கு உறக்கத்தை விட மாட்டேன். எப்பா எவ்வளவு பெரிய வாஞ்ச வைராக்கியம். யோசனை பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச வைராக்கியம் உள்ளவனை ஏற்றுக்குவாரா? உன்னை என்னையும் பார்த்துட்டு கை தூக்குன்னு சொன்னா கை தூக்காத இப்படியே உள்ள விட்டுக்கிறீங்களே, எங்களை பார்த்து ஏற்றுக்குவாரா? அல்லேலூயா. கர்த்தர் துக்கப்படுவார். சோதனை. ஆமென். உனக்காக எனக்காக ஒரு பல மணி நேரம் சிலுவையில் தொங்கி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பிதாவே, இவர்கள் பாவங்கள் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிற பாவத்தை மன்னியும் என்று இன்னைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்துடாதீங்க. தாவீதுக்குள்ள இந்த ஸ்பெஷாலிட்டி அவ்வளவுதான், தம்மையை குறித்ததான. அது மட்டுமல்ல, சங்கீதம் 69:9 சொல்லுவது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லியது. வீட்டை குறித்த அந்த காரியம் என் இருதயத்தை பட்சித்தது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கட்ட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆகினால என் பையன், என் சின்ன பையனா இருக்கிறான், அவன் கட்டுறது கொஞ்சம் ஞானம் இல்லாத இருக்கும். ஆகினால நான் அவனுக்கு என்ன பண்ண போறேன், ஆலயத்தினுடைய அனைத்து காரியத்தை என்ன பண்ண போறேன், சேகரித்து கொடுக்க போறேன். எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நீங்க வாசிக்கும் பொழுது, அங்க பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்னென்ன கொடுத்தா நம்ம கொஞ்சம் வாசிடுங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு என்று உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை எவ்வளவு கொடுக்குறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆனா தாவீது கொடுத்த காரியத்தை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. வாசிங்க. என்னது இருங்க, என்னது ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னது, பொன் வேலைக்கு பொண்ணுல என்னது, சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. தங்கம் எவ்வளவு கொடுத்தானா, தங்கம் கொடுத்தா. அப்புறம் வெள்ளி வேலைக்கு வெள்ளி. நீங்க யாராவது தங்கம் வந்து கணக்கு போட்டுக்கிறீங்களா? யாராவது கேட்குங்க. எங்க சர்ச்சையெல்லாம் போட்டுக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டர் நான் வந்து தாலி போட்டுட்டேன், அதை வந்து என்ன பண்ணிட்டேன், ஆலயத்தில் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எந்த ஆலயத்துக்கு போட்டீங்க? எங்க சர்ச்சைக்கே போட்டு நாங்களே எடுத்துட்டோம். இது ஒரு இதுவா? நான் கேட்கிறேன், இது ஒரு காரியமா? நீ வேற இடத்துக்கு போடுங்க. சோதனை. எங்க பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது ஒருத்தருக்கு 2 பேருக்கு உண்டி வாங்கி கொடுத்துருவோம். இதை நீங்கள் வந்து நம்ம மிஷினரி காணிக்கைக்காக என்ன பண்ணணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொடுக்குற பாக்கெட் மணியில்
அவங்க அதை போட்டு வச்சு எங்கள் சபைக்கு கொடுக்க மாட்டோம். அவங்க கையாலேயும் வேறொரு சபைக்கு வேறொரு ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு அவங்க கையால் என்ன பண்ணிடுவோம் கொடுக்க வச்சு பழக்கப்படுத்தணும். கொஞ்ச நாள் கடைசி இப்போ வாலிப பிள்ளையாங்க இப்போ நான் கொடுக்கறது இல்லை, அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உண்மை அல்லேலூயா. அற்புதமான காரியங்களை நாம் என்ன செய்யணும், கொடுக்கிற காரியத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள. நீ கொடுக்கிற 10 ரூபாய் அப்படியே கசக்கி மடிச்சு பாஸ்ட் பிரிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, பிரிஞ்சு போயிடும். ஆனா அவர் எப்படி கொடுத்துருக்காருங்க, பொண்ணு வேலைக்கு பொண்ணும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், மரத்தையும் ஒன்னே ஒன்று சொல்றோம் பாருங்க, அவர் ஆள் வச்சு கட்டல, அவ்வளவுதான். அனைத்து வேலைகளையும் நீங்க அதை மதிப்பீடு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நிறைய அந்த வசனங்களை நிறைய நீங்க 5 வசனங்கள் வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் வாசித்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா என்ன பண்ணிருக்காரு, தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்து சோத்திரம். இனிமேல் நாம என்ன பண்ண இருக்கணும், நம்ம ஊழியத்தை தாங்க யார் தெரியுமா, நம்ம பாஸ்டர் இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நாம கொடுத்து நம்முடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்களா. சத்தமே வர மாட்டேங்குது நேரத்தில். முக்கியமான பாயிண்ட்ல வரும்பொழுது கரண்ட் பீஸ் போயிடுது. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற சிறு காரியம் நிறைய நேரத்தில் அவங்க தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பாங்க. நீங்கள் அதிகமாய் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றும். இப்படிப்பட்ட ஒரு பண்பு தாவீதுக்குள்ள இருந்ததுனால்தான் என்னாச்சு, என் இருதயத்துக்கு தாவீது ஏற்றதாசன். நிறைய பேர் குறையே பார்த்துருக்கோம். குறைய வேண்டாம். ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி மறுபக்கமும் ஒன்று இருக்குது, நல்லது ஒன்று இருக்குது. நல்லது என்ன பண்ணு, பிடிச்சுக்கோ. வேதத்துல கெட்டதும் சொல்லப்பட்டிருக்குது, நல்லதும் கெட்டது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கெட்ட காரியம் இப்படி செஞ்சதுனால இப்படி ஆயிட்டா, நீ அப்படி செஞ்சு என்ன பண்ணாத போகாத அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை தப்பா சொல்லி தப்பு கிடையாது. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நீ நான் கற்றுக்கொண்டதுக்காக தான் கர்த்தர் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஒருத்த தவறு செஞ்சு விழுந்து போனா அதனாலதான் இப்படி ஆனா நீ அதை செய்யாத என்பது உணர்த்ததுனால தான் கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சார். சரி, நான் நேரம் கடந்து போனது, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன். அது மட்டும் இல்ல, தாவீது தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். குற்றம் உணர்த்தப்பட்ட உடனே பாவத்தை ஒப்புக்கொள்வது மட்டும் கிடையாது, அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். அறிக்கை சொன்ன, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை இப்படி என்ன பண்ணிட்டேன், நான் செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவனாக காணப்பட்டான். நாம கூட அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நான் கர்த்தருக்கு பிரியமாய் இந்த நாள் முழுவதும் நடந்திருக்கிறேனா, இந்த மாதம் முழுவதும் நம்ம அடுத்த மாசம் வர போறோம், 10 முடிச்சுட்டு 11வது மாதத்துக்குள்ள வரோம். நம்ம இந்த இரவு நைட் என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த 10 மாசமும் கர்த்தர் நடத்திருக்கிறார், நான் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாய் குற்றமாய் செய்திருக்கிறேனா. நம்ம தற்பரிசோதனை செய்து கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. செய்யலாமா? அப்படி செய்யும் பொழுதுதான் நீங்க கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவார். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, தாவீது எப்பொழுதும் 8வது காரியம், தாவீது எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருந்தானே தவிர எப்போது தன்னை பெருமையாகவோ தன்னை பெரிய காரியம் செய்தவனாகவோ எப்பயுமே அவன் காட்டுறது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதுமே தன்னை தாழ்த்த. நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேர் தாராளமாய் கொடுப்பாங்க, அவங்க பேர் மட்டும் வெளியே தெரியவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு நான் எங்க இடத்துல ஒரு சபை ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம், கட்டி முடிக்கல, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு 15 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 20க்கு 60 நீளம் கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு முறை ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா உங்களுக்கு ஒரு காணி கொடுக்க போறேன், அவர் யாரு எனக்கு தெரியாது, அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 4 மணிக்கு ஃபோன் பண்றாரு, இங்க வாங்க, இருட்டாகுது, எனக்கு பயம், எப்ப நம்மள வாய் சொல்லி கூப்பிட்டு நம்மள அடிச்சு போடுவாங்களோ. நிச்சயமா நான் நினைச்சேன், முகமறியாதவர் யாரோ ஒருவர் அவருக்கு சொல்லியிருக்காரு, இவங்க ஊழியர்ல சபை கட்டிட்டு இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு காணிக்கு வராருங்க, வீட்டுல 2 மணிக்கு புறப்பட்டுக்கிறாரு, 2 வீலர்ல டிவிஎஸ் வராரு, வந்து டீ கடையில் எனக்கு ஃபோன் பண்றாரு, வாங்க அப்படின்னு.
அப்புறம் நான் போய் அவருக்கு டீ கடையில் இருக்கும்போதே வெளியிருச்சு, தைரியம் வந்துருச்சு, ஆஹா இப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு. சபைக்கு கூட்டு போனால் சபைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கத்தியா 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தார். நான் நினச்சேன் இவருக்கு கொஞ்சம் வசதியாக இருப்பார் பழகுது, பெரிய ஆள் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னா நான் போனேன். உடம்பு வீடு கட்டுங்க, ஓலை குடிச்சேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நிச்சயமா என்னால் நம்பவே முடியும். நான் வேறு பேண்ட் எல்லாம் போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு டிப்டாப்பாக வேலை போகிறேன். ஏன்னா அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, கொஞ்சம் வசதியாக தான் இருப்பார் போல அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறேன், ஓலை குடிச்சேன், புறம்போக்கில் வீடு கட்டியிருக்காரு, அவர் இன்னும் பண்ணாவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று இதுவரைக்கும் யார் கிட்டாலே தெரியாது. என் பேரே சொல்லாதீங்க அப்படின்னா ஹல்லேலூயா, இதுதாயா காரியம். இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் எடுப்ப, கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் இதுவரையிலும் 1 ரூபாய் கூட, நான் பெருமையா சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையினால ஒரே 1 ரூபாய் கூட கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்குற பழக்கமே கிடையாது. கிட்டத்தட்ட வீடு கட்டியிருக்கிறோம், 2 சபை கட்டியிருக்கிறோம். 1 ரூபாய் கூட இன்ன வரைக்கும் அந்த கட்டது கிடையாது, வாங்கினது கிடையாது. என் நம்பிக்கை கர்த்தர். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தாவீது மனம் திரும்புகிற ஒரு மனுஷனாக இருந்தார். மனம் திரும்புகிற ஒரு உள்ளம் ஒரு மனுஷனுக்கு நீ கேட்கிற விசுவாச குடும்பங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த காதலை கேட்டு இப்படி போட்டு போகிறது கிடையாது. வசனம் சொல்லப்படுகிறது யாருக்கு? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக எனக்கு சொல்லப்படுகிறது உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரமாகி ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக. இத்தனை பண்புகளையும் நிறைய இருக்குது. நம்ம நேரங்கள் கடந்து போய்விட்டது, அதனால் சுருக்கம் முடிக்கிறோம். அதனால் கர்த்தர் தாவீதுக்குள்ள இருந்த இந்த நல்ல பண்புகள் எல்லாம் கர்த்தர் பார்த்ததுனால தான் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தாவீது என்று சொன்னாரு. இன்னைக்கு நீயும் நானும் அப்படி கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மையும் கர்த்தர் எடுத்து என்ன பண்ணுவார்கள்? பயன்படுத்த. கண்களை முடிச்சு வைக்கலாமா? காலையில் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் கேட்க கிருபை செய்தார். இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. தேவ சமூகத்தில் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தவரை நடத்தவர் பெறுவார் இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நிற்போம். ஒரு பாடலை பாடும் போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகிறோம். கர்த்தர் அவர் நம்பி வந்த ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடுகாமற்கு நீர் அரணாயிருப்பவரே. இதுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடுகாமற்கு
அபிஷேகம் பண்ணுவதில்லை கையை எப்படி போடுவது என்று சொல்லி அவருடைய மனது அடித்துக் கொண்டது. இந்த மாலைகளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்கிற வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போம். கத்த பெரியவராக இருக்கிறார். வார்த்தைகளை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக இதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக மாவட்ட போதகர் டேவிட் அவர்கள் வந்து செபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்மோடு கத்தர் பேசியிருக்கிறார். நம்மோடு கத்தர் பேசியிருக்கிறார். வார்த்தைகளுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நல்ல பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இடத்திலே ஏராளமான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இருக்குது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரயாசப்பட்டு கத்தர்களுக்கு வைத்தார்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டங்களிலே, இந்த முதல் நாளிலே இந்த இடத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடி நாளை வந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த அருமையான போதகருடைய குடும்பத்தை, விசுவாச குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. மீதி இருக்கிற 2 நாட்களிலும் கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். இப்படி நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் திரியக தேவன் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. வேதனைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை போல ஆண்டவரே உம்மை உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே உங்களுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.